நமோ நாராயண நமக ஹரிமோ நமோ நாராயண நமக. என்னை ராஜநடிகனாக நடிப்பதற்கு ஏற்பாடு செய்து இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை அன்பு சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்த ஒளிபெருக்கி நிறுவனத்தார் சிபிஎம் ஒளிபெருக்கி நிறுவனத்தாருக்கும் எங்களது சக நடிகர் இசைக்கலைஞர்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து எமது கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான்.
வேடனாக இருந்த நான் வேடனாக மாறி இந்த இடத்திற்கு வந்து விட்டோம். வேலிமலை சார் எவ்வளவு அழகு பொருந்தி ரம்மியமான இடமாக காட்சியளிக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாடை என்ற 5 நிலத்தில் குறிஞ்சி நிலை இந்த இடத்தை பார்த்தால் மலைக்கு மலை சார்ந்த பகுதி. இப்பேற்பட்ட பெருமை மிகுந்த இந்த இடத்தை பார்த்தால் மகிழாடி வருகிறவாடி வரும் கோதைகள் விழிநூறு விதைகள் நாடு விழுதிடும் நேரும் பாடும் ராகம் வெள்ளி இங்கே இருப்பதாக வெள்ளி இங்கே இருந்தால் அவள் இருப்பதற்கு ஆதாரமாக ஏதேனும் சத்தம் கேட்க வேண்டுமே. கூவாமல் கூவி கொண்டிருக்கிறாள் கோகிலவாணி. எதற்காக? எனக்காக, எல்லாம் எனக்காக. இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? வந்திருக்கிற எல்லாமே எதுக்கு? எதுக்கு? எனக்கு, எனக்காக. அதனால நீங்க அஞ்சரை வைங்க. ஆளோடு குரல் காட்டியும் சிங்காரி
பால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தார் அனுராதாவை கலவை செய்தார் அனுராதாவை கலவி செய்தால் அனுராக போக கலவி செய்தார் அவ வீட்டுக்கார சண்டைக்கு வர மாட்டாரா அந்த மாட போய் அது பாலோடு சேர்ந்து பாருங்க அது பாலோடு சேர்ந்து பாலோடு சேர்ந்து பழங்கோல் தித்திக்கும் பண்புறனே இவள் அல்லவாகித ராணி ராணி இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ளவே இவளல்லவா 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 தவமேவும் புனித மனிதனை கண்டே தவமேவும் புனித மனிதனை கண்டே சதிமதியாகவே நானெத்தம் கொண்டே சதிமதியாகவே நானெத்தம் கொண்டே இவளல்லவா 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 துடிக்குதல் கரந்து அனைத்திட எண்ணம் கரங்கள் அழைத்திட எண்ணி சிறப்பாக வாழும் எதிர்காலம் இருக்கு சிறப்பாக வாழும் எதிர்காலமும் இருக்கு சீக்கிரம் சேரவே கணக்கு சீக்கிரம் போடணும் இவளல்லவா 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 இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ளவே இவளல்லவா இதயம் அலங்கார பூஜனம் ஆடம்பர விக்கிரகம் புட்டு வைத்த முகமோ வழங்கி புரிவிடுதி அன்பு எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஆமா அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி இழந்த வணக்கம் நன்றி. எங்க ஊரிய எங்க ஒரு வீட்டுக்கா எங்க ஒரு கேட்டா சிரிச்சா இது எனக்கு நான் என்ன தண்டத்துக்கிறது அக்கா உட்காருங்க. இல்ல அவங்க அப்படிதான் பாருங்க. என்ன வேலை வீட்டுல நான் கேக்குறேன். அவங்க அப்படிதான் இந்த நேரத்துல இப்ப மணி என்ன 5 மணி கூட ஆகல.
இப்போ வீட்டில் போய் என்ன பண்ண புரிய? நீங்க போங்க, அவங்க அப்படிதான் பாடிக்கிட்டு இருப்ப. தேனிய வீட்டை போய் தூக்கி நிமித்த புரியலாங்க. உட்காந்து நாடகத்தை பார்ப்பீங்களா? வீட்டுக்கு எந்திரிச்சு போய் இட்லி போட்டால் போட்டு போகிறாங்க. 7 மணிக்கு கூட இட்லி அவிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சும்மா இருந்த ஆளுகள்லாம் நான் இருக்கும்போது எந்திரிச்சு போயிருக்கேன். அதுக்கப்புறம்ல இருந்தது அலங்கார பூஜனம் ஆடம்பர விக்கிரகம் பத்தரை மாத்து பசுமொன்னால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட எழுமிகு சித்திர பதுமை. இப்பேற்பட்ட சாரீர வளமை உடைத்தவளை வர்ணிக்கணும் அப்படின்னா எப்படி வர்ணிக்கணும்? எப்படி வேணாலும் வர்ணிக்கலாம். தென்றலுறங்கிய போதும் திங்களுறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. முன்னை தேடும் கவிதை பாட தூடும் கண்ணி பெண்ணே வாமா சமுத்தம் கெண்டையோட தமிழ்கள் கிளிமொழி வாயினூரல் கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்தவாகோ அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாம் என்று பாடினார்கள். இப்ப ஏற்பட்டவளை ஆனந்தத்தின் பாட்டு நான் பாடுறேன்னா இப்படி எல்லாருமா ஆனந்தத்தின் காற்று பாடுதே மனமேங்குதே
காதலிலே ஆனந்தத்தின் அலைவாயுதே அனமேகுதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காதலிலே சந்தன மலர்வோ மங்கை அவள் வரவோ சந்தன மலர்வோ மங்கை அவள் வரவோ காட்சி கதுவோ ஏக பூச்சரமோ பார்வையாமோ காதல் பேரை கூட்டு மந்திரமோ வாயுதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் அந்த நேரத்துல இருக்கிற ஆள்லாம் பழைய ஆளா தான் இருப்பிய வீட்டுக்கு வந்துருச்சு அதனாலதான் பழைய பாட்டா பாடுறேன் அப்படியே அதுக்காகவே பழசாவே பாடினா நல்லா இருக்காதுல்ல கொஞ்சம் நடுத்தரமா மாமா 5 ரூபாய்க்கு என்ன பாட்டு பாடு என்ன 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 சிவா சொல்றாரு தூக்கம் வராதம்மா கூட்டம் வராதம்மா கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே மெல்ல துடிப்பதும் ஏன் துள்ளி துள்ளி வரும் நடையில் உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ
அப்படியே பாடிக்கொண்டே இருந்தால் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. வந்த வேளை என்னவளை கரம் பிடிக்க வேண்டும் என்ற இந்த இனிய நேரத்தில் அவளை பற்றி வர்ணிப்பதிலே நேரத்தை செலவழித்து விட்டால் எப்படி? பேர்பட்டவளை பாடன்மா என்னப்பு நல்லா இருக்கு. அதைத்தான் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு எனக்கும் சங்கடமா இருக்கு. அம்மா வாட்டுக்கும் சும்மா பைத்தியக்கார மாதிரி நின்று பாடிக்கிறதா நல்லா இருந்துச்சானே. அது நன்றிண்ணே. நீங்கள் ஒருத்தர் நீங்கள் தானே ஏதாவது ஒரு 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 வெளிப்பாடு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல. இல்லை எங்கள் மச்சாலும் சும்மாவே உட்காந்துருக்காரு. பழைய பாட்டா அது பாடவா? இந்த ஒரு பாட்டு பாடிட்டு பாருங்க. வாராயோ வெண்ணிலவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலவே ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும்ல. என்னடா பாட்டோட வாட்டா இவன் பாட்டுக்கும் அனுதினம் செய்வார் மோடிங்கிறானே அப்படின்னா இவன் வந்து வெளிப்படையா வந்து அப்படி அப்படிங்கிற சிந்தனை வந்துடக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு அதை விட இன்னும் வேற மாதிரி சொல்ற அநியாயம் செய்வார் மோடின்லாம் சொல்ற. இல்ல ஒரு வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு தமிழ் மொழியில. அதான் நிகண்டுங்கிறோம். ஆதியில திவாகர நிகண்டுன்னு ஒரு நிகண்டு, அதை தழுவி சூடாமணி நிகண்டு அப்படின்னு எழுதுறாங்க. 27 முதல் 96 வரையிலான
அர்த்தங்கள் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் உண்டு அப்படின்னு நிகண்டு சொல்லுது. இந்த வகையில் இந்த பாடலை ஏன் இப்படி எழுதுனாங்க? இந்த பாடல் பொதுவாக எதுக்கு உருவானுச்சு தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையே பெரிய அளவுல வா நீ போன் சண்டை இல்லாம ஒரு சின்ன சிறு சண்டை இருக்கும்ல, அந்த சண்டையை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல் இது. அதுல என்ன சொல்லுவார்னா, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான் அப்படிம்பார் ஆம்பளை பாடும்பொழுது. அகம்பாவம் கொண்ட சதினா யார்? பதினா புருஷன், சதினா யார் தெரியுமா? பொண்டாட்டினாலே சதிதான். அப்படி என்ன எப்படி சொல்லாதீங்கன்னா எப்படி புரியல எனக்கு. பதினா புருஷன், சதினா பொண்டாட்டி தானே. அப்ப சதினாலே பொண்டாட்டி தானே. பதினா புருஷன்னா சதினா பொண்டாட்டி தானே. சதினாதான் பொண்டாட்டி. அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான். என் பொண்டாட்டி கொஞ்சம் அகம்பாவம் பிடிச்சவன், நான் அறிவால் கொஞ்சம் உயர்ந்தவன் அப்படின்னு அவர் பாரு. அந்த அம்மா திருப்பி பாடும் பாருங்க. வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான். என் புருஷனுக்கு உரிமை என்ன, எனக்கு கொடுக்குற உரிமை என்னன்னா ஒரு வாக்கு உரிமைனா வாயில பேசுறது. இந்த பேசுறதை தவிர என் புருஷன்ட்ட நான் வேற எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. அதனால வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான். நம்பிட செய்வார் நேசம், நடிப்பதெல்லாம் வெளி வேஷம் தான் அப்படின்னு. இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, தன் பிடிவாதம் இருக்குல்ல, அடுத்த வரி, தன் பிடிவாதம் விடாது, தன் பிடிவாதம் விடாதான், தன்னையும் பேச விடாது. தன் பிடிவாதம் நம்மளையும் பேச விடாது, அவளையும் பேச விடாது. அதான் பிடிவாதம். அதுக்கு அடுத்த வரி தான் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? மோடி பிரச்சனை. மோடி அனுதினம் செய்வார் மோடின்னு பெண்பாடு. மோடினா மோசம்னு போடலாம். உண்மைதான் அதுதான். நீங்க உங்களுடைய சிந்தனையெல்லாம் வேற மாதிரி யோசிச்சிடாதே. ஏன்னா அவர் பேரு மோடி, அவர் பேர் என்னன்னா மோதின்னு பேர். யாரு? பாரத பிரதமருடைய பேரு மோடி. தமிழ்ல மோடினா மோசம், அது தெரிஞ்சுக்கங்க. அனுதினம் செய்வார் மோடி, அகமகிழ்வார் போராடி, இல்லறம் இப்படி நடந்தார் நல்லறமானதே, இல்லறம் இப்படி நடந்தார் நல்லறமானதே, பேசும் பெண்களுக்கே பேசும் பெண்ணிலவே, பேசும் பெண்களிலே பேசும் பெண்ணிலவே, வாழ்வில் ஜோதியும் புறவே, என் வாழ்வில் ஜோதியும் புறவே, அழகு தாரகை மாலை சூடும், அழகு தாரகை மாலை சூடும், அன்னம் பொருந்துதடா என்னும் மயங்குதடா, அன்னம் புறங்குதடா என்னும் மயங்குதடா, ஆராயோ கேளாயோ எங்களையே வாராயோ என்கிறாவே. பழைய பாட்டு தானே. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இதை எல்லிடாம
மொழியே இன்பம் இதை சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடி மனை கோடி மனம் வாகனம் இன்பம் வாழ்வினிலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம் மனை கோடி மனம் வாகனம் இன்பம் வாழ்வினிலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம் மழை மொழி வாயமுதம் வழங்கு பிள்ளை செல்வம் மழை மொழி வாயமுதம் வழங்கு பிள்ளை செல்வம் மாவீடு உதைப்பதிலே காண்பது இன்பம் இன்பமெங்கே அது எங்கிருந்த போதும் அதை நாடி போது நன்றி 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 நன்றி. எனக்கு வந்ததுல இருந்தே ஒரு ரொம்ப பெரிய சந்தேகம். எப்பா இருப்பா, இவங்க வாசிக்கிறதெல்லாம் நம்ம இயல்பா இந்த நாடகத்துல நம்ம பாக்குறது இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப இயல்பா. மாமா வாசிக்கிற ஹார்மோனியமா இருக்கட்டும், மிருதங்கம் மாமா வாசிக்கிற 4 பேரும் மாமா தான். மிருதங்கம் வாசிக்கிற மோகன்தாஸ் மாமாவா இருக்கட்டும், தாளம் வாசிக்கிற காசி மாமாவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வச்சு வாசிக்கிறத இயல்பா நம்ம பார்த்துருக்கோம். இவர் வாசிக்கிறது கொஞ்சம் புதுமையா இருக்குல்ல? வித்தியாசமா என்னென்னமோலாம் வச்சு சரி என்னென்னமோ ஒன்று வச்சிருக்கிறாரு வித்தியாசமா. ஏங்க இது என்னது? இதெல்லாம் ஆல்ரவுண்டா? நீங்க ஆல்ரவுண்டா என்னென்ன ஒண்ணுவீங்க? ஆல்ரவுண்டுனா என்னன்னு தெரியுமா? ஆல்ரவுண்ட்னா என்ன? ஆல்ரவுண்ட்னா எல்லாம் தெரிஞ்சவன்னு அர்த்தம். ஒரு மட்டை பந்து நம்ம கிரிக்கெட்னு சொல்றோம்ல, அதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒருத்தனுக்கு பந்து வீசவும் தெரியணும், மட்டை வீசவும் தெரியணும், தடுப்பையும் சரியா செய்யணும், தடுப்பு பணியையும். இப்படி என்னடா சத்தம் உள்ள இப்படி வித்தியாசமா இருக்கு? என்னடா பண்றீங்க இந்த பொம்பளை பிள்ளையில? என் புள்ளைய போட்டுக்கிட்டு என்ன பண்றீங்க? என்னடா அது சத்தம்? இந்த 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 இது பிள்ளைய சரி முழுகாம இருக்கா? முதுகெலும்பா? எந்த பிள்ளை மேல நீ ஆட்டா ஏறி உட்காரு? ஆஹா, நீங்க அடுத்த நாடகத்துக்கு வர விட மாட்டாங்க இருக்கு. தனித்தனியா உட்காருங்கடா. தனியா தான் உட்காந்துருக்கீங்களா? என்னம்மா இங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கா மாமாவா? சரி சரி, நல்ல நீ இருந்தீங்கன்னா கெடுத்துருவேன், எனக்கு தெரியும். ஆல்ரவுண்ட்னா எல்லாத்தையும் தெரிந்தவரை நம்ம சொல்றோம் ஆல்ரவுண்டுன்னு. இப்ப ஆல்ரவுண்டுன்னு இந்த நாடகத்துறையில் ஒருத்தர் சொல்றோம்னு வைங்க, அவருக்கு பெட்டி வாசிக்க தெரியணும், மிருதங்க வாசிக்க தெரியணும், தாளம் வாசிக்க தெரியணும், ராஜாவாட்டா நடிக்கணும், நாரதரா நடிக்கணும், பஃபூனா நடிக்கணும், வள்ளியா நடிக்கணும், டான்ஸாவும் நடிக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்ச அவங்க தான் ஆல்ரவுண்டு. நான் பெட்டியை நான் என்ன கேட்குறேன்னா, வள்ளி வேஷம் போடுவீங்களா? போட சொன்னா போடுவோம்ல, போட்டிருக்கீங்களா? டான்ஸு பயில இடிச்சு ஒன்று விடுவாங்க. சத்தியம் பண்ணுங்க. சரி விட்டுருங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சவரை தான் ஆல்ரவுண்டுன்னு சொல்றோம். நீங்க வாசிக்கிறது என்ன? ஆடா மறுபடியும் பாரியா? பக்கவாத்தியம்னா பக்கத்துல இருக்கிற ஊரா பக்கவாத்தியம் தான். நீங்க வாசிக்கிற என்ன? அடேங்கப்பா, இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க, இங்க வாங்க. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தீங்க. வாங்க இங்க வாங்க. எனக்கு தெரியாதா? இங்க வாங்க, இங்க வாங்க மாமா, சும்மா வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க வாசிக்கிறது என்ன? தாளம்னா தமிழா ஆங்கிலமா? தமிழா ஆங்கிலமா? தாளங்கிறது தமிழ் ஆங்கிலமா? தாளங்கிறது தமிழ். லய கலைஞர் தாளங்கிறது தமிழ் தானே? அது என்ன பேங்கோஸு, ட்ரிபிள், டேமரின்னு, டேப்பு, கப்பாசு, சிம்பிள், இதெல்லாம் தமிழா ஆங்கிலமா? அப்ப தமிழ்ல பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா அவரை சொல்லுங்க. எங்க நான் காண ஐயா, நீங்க சொல்லுங்க, என்ன அது பேர்? என்ன பேர்? குடமுலான்னு தமிழ்ல பேரு. தமிழ்ல குடமுலான்னு பேரு. எதுக்கு? இதுக்கு. சரி, அப்ப அந்த 3 வச்சிருக்கீல, அதுக்கு? இதுக்கு பேரு ட்ரிபிள்னு தான் பேரு. ட்ரிபிள்னா 3. அதுதான் தமிழ் பேர் வைக்கல. வைக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆங்கிலேயம் கொண்டு வந்ததுதான் இந்தியாவுக்கு என்னன்னா ட்ரெயின்னு சொல்றோம். ட்ரெயினுக்கு தமிழ்ல பேர் இருக்கா இல்லையா? இருக்கு.
தொடர்வண்டி பார்த்துக்கிட்டே இருங்கப்பா. சரி, ட்ரிபிள்ங்கிறது மூவி செஞ்சு வாங்களேன். நீங்க படிச்சவர் தானே? முகர் சிங்னு ஒரு வாத்தியம் இருக்குல்ல, முகர் சிங்குங்கிறதுக்கு சரியான தமிழ் பேர் என்னன்னு சொல்லுங்க. தண்டகரி. நீங்க சொல்லுங்க மாமா, நீங்க சொல்லுங்க. 3 இருக்கு, அதுக்கு பேர் என்ன? அட ட்ரிபிள்னா 3 தாங்க. அதுக்கு பேர் என்ன? இதுக்கு என்ன பேரு? வாசிக்கிறது சரிதான், அதுக்கு என்ன பேருன்னு வாசிக்கிறது தான், அதுக்கு பேர் என்ன? அட அதெல்லாம் கேட்கலங்க. நான் வாசிக்கிற பேர் சொல்லணும். பேர் சொல்றீங்களா என்னன்னு? வாசிக்கிறீங்களா? நான் இல்லைன்னு சொல்லல, பேர் சொல்லு. முகர் சிங்னா என்ன தமிழ்ல? என்ன பேரு? தமிழ்ல தெரியல. சரி, இந்த இதுக்கு பேர் என்ன? சிம்பிள். சிம்பிள்னா சாதாரணம், சிம்பிள்னா அழகு. அழகுனா இயற்பியல் அது ஒரு குறியீடு, அழகுங்கிறது. இதுக்கு பேர் என்ன நேட்டா சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் என்ன? இல்ல தகரம். அதுக்கு பேர் என்ன? தகரம். இந்த அது என்னன்னு வச்சிருக்கீங்க? டேப்னா நாடா. வாசிக்கிறது எப்படி டேப் ஆகும்? சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரின்னு ஒரு படம், ஒரு வாத்தியம். இன்னொன்னு வச்சிருந்தீங்க, என்னது அது? கஜோல்னா சினிமா படம் நடிகை. அந்த புள்ள பெரிய இங்கிலீஷ்காரன் பேரை அவரு தமிழ்லயே பேச மாட்டாரு. பேரை கேட்டா தமிழ்ல சொல்லுங்க. அதுக்கு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியலன்னு வேணா சொல்லுங்க, நான் சொல்றேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தூக்கி ஒரு தடவை ஆட்டுங்க, கிளுகிழுப்ப. அப்புறம் வேற என்னது? கிளுகிழுப்ப தானே அது. சரி, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? வாசிக்க தெரியுமாங்க உங்களுக்கு? இதுக்கு தகுந்த மாதிரி பாடினா வாசிப்பேன். இதுக்கு தகுந்த மாதிரி பாட தெரியாதுங்கிறீங்களா? அப்ப இதுவரையும் யாரும் பாடல, நானும் இதே மட்டும் தட்டிக்கிட்டு இருந்தேன். சங்கீதம் பாடவா? ராஜராஜன் பாடவா? சரி வைங்க, அவன் 4 வைங்க. இப்ப நான் பாடுறேன், வாசிங்க. முயற்சி பண்றேன். ராஜராஜ சோழன் இணையாலும் காதல் தேசம் நீதா பூவே காதல் தீவே. ராஜராஜ சோழன் இணையாலும் காதல் தேசம் நீதா பூவே காதல் காதல் தேசம்
கொண்டாடவே ராஜராஜ சோழன் எனக்காடும் காதல் தேசம் நீளமா பேர் தெரியலைனாலும் ரொம்ப நல்லா வாசிக்கிறார். அதுக்காக அவருக்கான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கட்டாயம் நம்ம கொடுத்தே ஆகணும். இன்னொரு விஷயம், இவங்க அப்பா வந்து CK ரங்கசாமின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த ராஜ நடிகர். கண்ணோடு இவங்க அப்பா ஒரு பெரிய ராஜ நடிகர். இவங்க அப்பா பார்த்தாரு தனக்கு பின்னாடி தன்னுடைய சந்ததியை தன்னுடைய பிள்ளையை உருவாக்கணும்னு நினைச்சு நகைச்சுவை நடிகராலாம் நடிக்க சொன்னார். ஆனா இவரு அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பிடித்தது இதுதான், நான் இதை தான் என்னுடைய வேலையை நான் சிறப்பாக செய்வேங்கிறதுல தேர்ந்தெடுத்த துறையில் ரொம்ப சிறப்பாக வாசிக்கிறார். ஆளுதான் கொஞ்சம் புத்தி சோதனை இல்லாத ஆளு, மற்றபடி கூட்டிகிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்தலாமா? மற்றபடி நல்ல மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஞானஸ்தன். ஆமா, எங்க சங்கத்தில் எலெக்ஷன் வருது, அதுல செயற்குழு உறுப்பினரா அதுக்கு நிக்கிறார். ஒருத்தட்ட ஒரு தடவை இப்ப நம்ம மாப்பிள்ள போட்டுருவாங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஒருத்தட்ட ஒரு தடவை ஓட்டு கேட்கலாம். பார்க்குற நேரம் பூரா என்னை சுரண்டி சுரண்டி மாப்பிள்ள எதுக்கு தான் அப்படி பண்றாரு? எனக்காக கைத்தட்டலைனாலும் இவருக்காக கைத்தட்ட